Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken opposite to VOC Stadium, Palayam Kottai, Tirunelveli. மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் தலைமையில தொடங்கி இருக்கிறது. இடைக்கால பட்ஜெட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். நம்ம மரபுப்படி ஒவ்வொரு ஈவெண்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடைக்கால பட்ஜெட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். மத்திய அமைச்சரவை கூட்டம் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அப்படின்ற அந்த அண்மை செய்தியை நம்ம திரையில பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நான் திரு பாலாஜி அவர்கள்கிட்டையும் கேள்விகள் கேட்க வேண்டியது. இப்போ ஐயா பேசுனது நீங்க கேட்டுருப்பீங்க. அப்கோர்ஸ் யுவர் எம்டி ஆஃப் பிரேக்கோ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் சர்வீசஸ். அந்த வகையில் அவர் இப்போ இந்த வேல்யூ ஆடட் இந்த விஷயங்கள், ஒரு தக்காளினா அதை பதப்படுத்துறது, அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, இதுல எல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராசஸிங்ல என்ன சார், என்ன இப்போ லேக் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன இன்னும் கொண்டு வரணும், இல்லை இனிஷியேஷன் என்ன கொடுக்கணும் அவங்க? இப்போ இந்த ப்ராசஸிங் செக்டர்னு பார்த்தோம்னா நம்ம 2-3 தான் பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் செக்டர். இப்போ ஒரு பிரமிட்ல, நம்மளோட ஃபுட் செயினில் வந்து பிரமிட்ல எடுத்துக்கிட்டோம்னா டாப் ஒரு 5 to 10% மட்டும்தான் நமக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ். அதில் வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆர்கனைஸ்டா செக்டார் இருக்கிறது ஒரு 85% ஆஃப் ரெஸ்டாரண்ட் வந்து இது வந்து இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது. அது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக வளரக்கூடிய ஒரு செக்டர் வந்து இது ரெஸ்டாரண்ட் செக்டர் தான். இதில் ஆனால் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இது கண்டிப்பாக வந்து இது வந்து அவங்க பார்வைக்கு வந்து வந்திருக்கும். இருந்தாலும் இதில் வந்து பதிவு பண்ண விரும்புகிறது என்னன்னா, இந்த ஃபுட் டெலிவரி எல்லாருமே இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்து நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யூஸ் பண்ற இடத்துல வந்து என்ன ஆகுது, ஒரு ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் அந்த இடத்துல வந்துச்சுன்னா, இவ்வளவுதான்ப்பா கேப் உங்களுக்கு, இல்லைன்னா 30%, 40, 30%, 40 விழுக்காடுன்னு போட்டாங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு அதுக்கு மேல அவங்களால வந்து ரன் பண்ணவே முடியலங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இப்போ வந்து என்னன்னா 5% இதுல தான் நிறைய அது வந்து கேபிட்டல் இது மாதிரி போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. அதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றதை அவங்க எடுக்க முடியாம போயிடுது. இது வந்து ஒரு ஆப்ஷனலா இருந்ததுன்னா ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குன்னா அவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 7 வருஷமோ ஒரு டைம் பீரியட் மாதிரி கொடுத்து இதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு உண்டான பலு வந்து கண்டிப்பா வந்து குறையும். ஏன்னா இல்லைன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஒரு பலுனால அவங்களால வந்து தொடர்ந்து வந்து அது செய்ய முடியாம போயிடுது. அடுத்து வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா 10-15 லைசன்ஸ் கிட்ட மேலேயே தேவைப்படுது. இது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமா எடுத்துட்டு வந்தோம்னா, ஏன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் ஒரு விஷயமா இருக்குது, அது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமா எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்டான விஷயம் நமக்கு வந்து பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஒன்னு ஃபுட் செக்யூரிட்டி, அடுத்தது வந்து ஃபுட் சேஃப்டி. இப்போ ஃபுட் செக்யூரிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துங்க 5 கிலோ நெல், இல்ல கோதுமை, அப்புறம் ஒரு கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஸ்கீம்ல வந்து கொடுக்கறாங்க. அது வந்து இன்னும் வந்து சத்து மாவுகள், மேல் நியூட்ரிஷன்ஸ் இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அந்த மேல் நியூட்ரிஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி மில்லட் பேஸ்டு சத்து மாவுகள்லாம் இன்னும் அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நமக்கு வந்து அட்டாக் பண்ணக்கூடிய நம்ம சிறுதானியங்களும் உயர்றதுக்கான அதுக்கான ஃபோக்கஸும் கிடைக்கும். வேற ரைஸ், வீட் அப்படின்றத தாண்டி மில்லட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் நீங்க அந்த சிறுதானியம் சொல்லும்போது திரும்பவும் வந்து போன வருஷம் நமக்கு 800 கோடி கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பா அது வந்து டபுள் பண்ணாங்கன்னா ரொம்பவே அது வந்து மக்களுக்கு வந்து பயனடையும். ஏன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு வந்து சிறுதானியங்கள். அதனால தான் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு லாஸ்ட் இயர் நமக்கு வந்து இதுல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபுட் சேஃப்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம்ல வந்து காம்பனன்ட் ஆஃப் தீனதயாள் அந்தியோதனா யோஜனா நேஷனல் ஸ்கீம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1 கோடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுன்ற வாரியில இந்த ஸ்ட்ரீட் ஃபுட், தெரு உணவுகள், தெருவுல இருக்கிற கடைகள்ல இருக்க உணவு, அதுதான் நம்மளுடைய இந்தியாவின் பேக் போனுங்க. ஏன்னா அங்கதான் நம்ம நேட்டிவிட்டி ஃபுட்டு, நேட்டிவிட்டி டேஸ்ட் எல்லாமே இருக்கும். சாமானியன் போய் அங்க போய் சாப்பிட்றான். அவனுக்கு உண்டான விஷயத்துல அந்த ஃபுட் சேஃப்டி வந்து இருக்கா? இது வந்து எஃப்எஸ்எஸ்ஏ நம்ம வந்து இன்னும் வலுப்படுத்திட்டு அவங்களுக்கு உண்டான எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணணும். வெறும் 100 கோடி 100 டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்காங்க, ட்ரையல் பைலட் ஸ்கேல்ல பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். அது எந்த அளவுக்கு வந்து அமலாக்கம் ஆயிருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டிலே என்டையர் தமிழ்நாடுக்கே 4 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த வருஷம் இன்னும் மேம்படுத்தினாங்கன்னா இந்த தெரு உணவுகள்,
தெருவு சார்ந்த உணவுகள், நம்ம பாரம்பரிய உணவுகள், அந்த ஒரு நேட்டிவிட்டி டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா எடுத்துட்டு வரலாம். எல்லாருக்கும் உணவுன்ற மாதிரி ஈட் ரைட் கான்செப்டை வந்து இன்னும் வந்து விரிவாக்கம் பண்ணலாம். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டின்றது வந்து பார்த்தோம்னா அதுல வருதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செக்டர்ன்ற வரும்போதுங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், பேக்கேஜிங், என்ரிச்மெண்ட், இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு நமக்கு ஃபுட் செக்டர்ல. ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ வந்து 80 விழுக்காடு வந்து இன்னைக்கு ஹோம் க்ரோன் பிராண்ட்ஸ் சொல்ற மாதிரி நம்ம இதுல வந்து ஆரம்பிக்கிறப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இப்ப கடையில போய் பார்த்து வாங்குறாங்க. ஏன்னா நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம கண்ட்ரியில வளர்ந்துட்டு இருக்கு, பேக்கேஜிங்கோட கான்செப்ட் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அந்த பேக்கேஜிங்க்கு உண்டான இது வந்து இன்னும் வந்து இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வர இதுல வந்து நமக்கு கண்டிப்பா வந்து இது நம்ம எடுத்துட்டு போவோம். Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken. Opposite to VOC Stadium, Palayam Kottai, Tirunelveli.